பாரம் சுமக்கிறவர்கள். சிறுகதை. ஆசிரியர் பர்வதவர்த்தினி அவர்கள். ஜங்ஷனுக்கு முந்தின சிறு ரயிலடி. அங்கே ரயில் நிற்கவே முகாந்திரமில்லை. ஆனால் நின்றது. நிறைய பேர் வேகமாக இறங்கிவிட்டார்கள். உட்கார்ந்த இடத்திலிருந்து ஜங்ஷனை ஒரு முறை எட்டி பார்த்தாள் பானு. டிரைவர் மாதிரி தான் இருந்தது. அவரும் கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை கார்டும் நிற்கிறாரோ என்று திரும்பி பார்க்க மனம் கருதினாலும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. அவரும் நின்றிருப்பார். ஏறத்தாழ அனைவருமே இறங்கிவிட்டார்கள். யாரோ ஒருவன் எதிர் பெஞ்சியில் புகைத்து கொண்டிருந்தான். பானுவை அவன் பொருட்படுத்தவே இல்லை. மேலே இருந்த தன் சிறு பெட்டியை தூக்கி மடியின் மீது வைத்து கொண்டாள் அவள். சில குதிரை வண்டிக்காரர்களும் சைக்கிள் ரிக்ஷாக்காரர்கள் சிலரும் ஒவ்வொரு பெட்டியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். ஜங்ஷனுக்கு வண்டி போகாது, எல்லாரும் இறங்கணும். யாரோ ஒரு வண்டிக்காரன் சொன்னதும் எதிரே உட்கார்ந்திருந்த ஒரே ஆசாமியும் கேள்வி ஏதும் கேளாமல் மிக அமைதியாக எழுந்து கீழே போனான். பானுவும் மெல்ல எழுந்தாள். ஒரு சமயம் கல்லாக கனத்த மனம், மற்றொரு நேரம் அணுவாக மிதந்தது. படியருகே நின்று எட்டி பார்த்தாள். அனைவருமே வெளியே போய்விட்டிருந்தார்கள். வாலிப முறுக்குடன் ஒருவன் அவள் அருகில் வந்து நின்று பெட்டியை வாங்க கையை நீட்டினான். பானு கையை இழுத்து கொண்டாள். லக்கேஜ் இல்லாத சவாரி கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. பானு சிரித்தாள். அவளை கூட வரவேற்க ஒரு ஆள். பேஷ் பேஷ். ஜங்ஷன் வரை டிக்கெட் எடுத்திருக்கேன். இங்கே காட்டிட்டு வெளியே போகலாமா? என்கிட்ட பெட்டியை கொடுங்க. உங்களை யாரும் டிக்கெட்டே கேட்க மாட்டாங்க. ஆனால் காசு வாங்காமல் சவாரி இட்டுக்கிட்டு போக ஆள் வேணும். என்கிட்ட காசே இல்லை. முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கி வாங்க. பானு இறங்கினாள். அவன் வெளியே போவான் என்று தான் நினைத்தாள். ஆனால் காலியாக கிடந்த மரத்தடி பெஞ்சுக்கு போனான் அவன். சிறு தயக்கத்துடன் அவளும் பின்னே சென்றாள். எந்த ஊரு? எதை சொல்றது? பிறந்த ஊர்? இங்கே எங்கே போகணும்? ஜங்ஷனுக்கு போனாலே எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாது. எப்படியோ புலிக்கு பயந்து நெருப்பில் விழுறது போல இங்கே வந்துட்டேன். இந்த வாயை மட்டும் வச்சுக்கிட்டு பிழைக்க முடியாதே. ரயிலடி கிளப்பில் இருந்து தேநீர் வாங்கி வந்தான் அவன். இன்னும் பல்லே விளக்கல்ல. பரவாயில்ல, குடி. அவள் அதை வாங்கி கொண்டாள். உன்னை பார்த்தா வாழ்க்கையில் வழி தவறி ஓடி வந்தவளை போல இருக்குது. அந்த தப்பை இதுவரையும் செய்யலை. நடந்துடுமோன்னு கவலையாக இருக்குது. நடந்தாதான் என்னன்னு துணிச்சலாகவும் இருக்குது. தேநீரை உறிஞ்சியவாறே அவள் பேசிய போது அதில் மூக்கில் ஏறியது. யாரோ நினச்சிக்கிறாங்க. வீட்டில் ஆத்தா கிழவிதான். போது விடிஞ்சு பாய பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கிதோ என்னவோ. அவ கட்டிக்கலாம். அந்த வயசுக்குள்ள ஒரு கிழவனை கட்டிக்கோன்னு பலவந்தப்படுத்துது. சோத்துக்கு இல்லைதான். அதுக்காக துணிச்சலாக சொல்லி ஏதாவது வேலைக்கு போகிறது. என்ன வேலை கிடைக்கும்? நான் படித்த படிப்பு 3 கிளாஸ். வயிற்ற கழுவிக்க வேலைக்கு பெரிய படிப்பு எல்லாம் வேணுமா? நல்ல புத்தி. இந்த ரயில் நீளத்துக்கு சொல்கிற. உன்னையே எடுத்துக்க. நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த வேலைக்கு ரிக்ஷா இழுக்க வருவியா? சிரித்தான் அவன். சரி, கெட்டும் பட்டணம் சேர்ன்னு சொன்னாங்க. நீ என்னடான்னா கெட்டு போக வந்துட்டியாக்கும். மௌனமாக இருந்தாள் அவள். நான் சொல்கிறத கேளு. நீ செய்துட்டு வந்திருக்கிற ஒரு முடிவு இருக்கே, இது தற்கொலைக்கு சமானம். இதை விட உள்ளூர் குளத்திலேயே இறங்கி இருக்கலாம். நான் கோழை இல்லையே. நிச்சயம் கோழைதான். இத்தனை பெரிய உலகத்தில் பொழைக்க வழி இல்லைன்னு நீயா ஒரு முடிவு எடுத்து இந்த துணிச்சல்ல வந்தியே. நீ பெரிய கோழைதான். நீ ஒரு பெண்ணாக இருந்தா என்ன செஞ்சிருப்ப? நிச்சயம் உன்ன மாதிரி செய்ய மாட்டேன். உங்கள் ஆத்தா கிட்ட சொல்லி வீட்லேயே ஒரு இட்லி கடை போட சொல்ல. வியாபாரம் பண்ண. கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்லைன்னு அடித்து பேச. உங்கள் 2 பேர் வைத்த கழுவ அந்த வியாபாரம் போதுமே. இந்த மாதிரி ஆலோசனை சொல்கிறவங்க யாருமே இல்லாததால தான் இப்படி தப்பாக முடிவெடுத்து ஓடி வந்துட்டேன். சிரித்தான் அவன். அப்போது எதிர் வண்டியில் ஊருக்கு போறியா? போயிடுறேன். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காத. யோசனை செஞ்சு சொல்லு. உன்னை சொல்கிறேன். ரொம்ப யோசிச்சு தான் கேட்குறேன். நீ வாழ்வு கொடேன் எனக்கு. நான் ரிக்ஷாக்காரன். ஊர்லேருந்து ஓடி வர ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்வு தந்துட்டு இருக்க முடியுமா?
அப்படி இல்ல. நீ ஒரு ரிக்ஷாக்காரன் போலவே என்கிட்ட பேசலையே. ம். உன் பேர் என்ன? பேரா? கிருஷ்ணன். காலேஜ் போய் படிச்சேன். பட்டம் வாங்கிட்டு வெளியில வந்தேன். வயித்து பொழப்புக்கு வேலை கிடைக்கல. அலைஞ்சேன். இந்த மாதிரி தான் ரயிலேறி வந்த இந்த ஊர்ல இறங்குனப்ப ஒரு பெரிய மனுஷனை சந்திச்சேன். பேங்க் ஒண்ணுல ஜாமீன் போட்டு கடனுக்கு ரிக்ஷா வாங்கி தந்தாரு. பெரிய கௌரவமா அதை மதிச்சு ஏறத்தாழ கடனெல்லாம் அடைஞ்சுட்டத. இப்போ சீக்கிரமே நான் ரிக்ஷா ஓனர். நீ உண்மையிலேயே ஒரு லட்சியவாதி. பைத்தியம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. உழைக்க தெரிஞ்சவனுக்கு பொழைக்க முடியாதுன்னே இல்லை. நிஜம்தான். நானும் பியூசி வரைக்கும் படித்தவதான். வறுமை, அதுக்கு மேலே போக முடியல. 3 கிளாஸ்னு சொன்ன? சும்மா சொன்னேன். அது கிடக்கட்டும். நான் கேட்டது? அதுவா? அதை பற்றி இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல எனக்கு தொழில் நிரந்தரமாகட்டும். மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நீ உன் விலாசத்தை கொடுத்துட்டு போ. ஒரு 6 மாதம், அதுக்குள்ளே உன் இட்லி வியாபாரம் பெருசாயிடும். பயணச்சீட்டு வாங்கி அவளிடம் கொடுத்து அவளை ரயிலிலே ஏற்றியதும் அவன் கேட்டான். சொன்னதெல்லாம் நினைவு இருக்குமா? எல்லாமே நினைவு இருக்கு. நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு நம்புறேன். நம்பிக்கைதான் வாழ வழிகாட்டி. கிழவி அடிச்சு கிடிச்சு பண்ணினா நான் திரும்ப வந்துடுவேன். உன்னோட அட்ரஸ்? வண்டி கிளம்ப மணி அடித்ததும் அவள் கேட்டாள். ஒரு கணம் அமைதியாகவே இருந்தான் அவன். திடீரென்று, சீக்கிரமா கீழிறங்கு. நீ திரும்பி போனா உருப்பட மாட்ட. இங்கேயே உன் இட்லி கடையை போடு. உன் கிழவிக்கு அப்பால தபால் போட்டுக்கலாம். பெட்டியை தூக்கி கொண்டான் கிருஷ்ணன். தன் மனம் சுமந்த பாரத்தையும் அவன் மீது ஏற்றிய அவள் பின்னால் நடந்து கொண்டு இருந்தாள். அன்பானவர்களே, பர்வதவர்த்தினி அவர்கள் எழுதிய பாரம் சுமக்கிறவர்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.